பெரியவங்க சாப்பிட்லாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ராகி 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒயிட் கிளாத்தில் வந்து ஒரு 3 நாளாக கட்டி வச்சுட்டு அப்புறமா 3 நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து முளை கட்டியிருக்கும். அது வந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா நல்லா வந்து வறுத்து அதுக்கப்புறமா பொடி செஞ்சு வச்சுக்கிறேன். அந்த வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தாட்டி எடுத்து அது போடுறேன். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துக்கிறேன் பாருங்கள். நல்லா வந்து இது ஜலிச்சிடுங்க. ஜலிச்சிட்டு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. 1/2 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிறேன்னா நாட்டு சர்க்கரை, அது 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ நாட்டு சர்க்கரை. அதுக்கப்புறமா பிஸ்தா வந்து ஒரு 50 கிராம், அதுக்கப்புறமா முந்திரி பார்த்திங்கன்னா 100 கிராம், பாதம் பார்த்திங்கன்னா 150 கிராம், அதுக்கப்புறமா கொக்கோ பவுடர் அது வந்து 100 கிராம் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஏலக்காய் ஒரு 10 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து எப்படி வந்து வறுத்து எப்படி வந்து மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான அளவு எல்லாமே இது தான். நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணால் அது வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க எவ்வளோன்னு. இப்போ வாங்க, முதல்ல வந்து ஒரு பேன் வச்சுக்கின்னு அதில் வந்து மாவு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கின்னு மாவு வந்து நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வந்து அந்த தீயெல்லாம் பிடிக்கூடாது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பாதாம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாதாம் போட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிஸ்தா எல்லாமே போட்டு நல்லா வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க. கலரெல்லாம் மாறக்கூடாது, ஆனால் சூடு மட்டும் ஏறணும். அது வந்து நல்லா வந்து அதுக்கப்புறமா ஒரு வேறு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்குங்க. அது நல்லா ஆறிட்டு பிறகு தான் அது அரிக்கணும். ஏன்னா சூடாக இருந்தால் அப்படியே வந்து அதில் அப்படியே வந்து ஏலக்காய் ஒரு 10 போட்டுக்குங்க. எல்லாமே வந்து மாவில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா மிக்சியில் வந்து மாவு அந்த எல்லாமே முந்திரி அது பாதாம் எல்லாம் போட்டு அதுக்கப்புறமா எல்லாமே அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. அரைச்சி மாவு வந்து நல்லா ஜல்லடையில் போட்டு நல்லா வந்து ஒரு தாட்டி ஜலிச்சிக்குங்க. ஏன்னா அது அந்த இதெல்லாம் பிசி எதுனா இருக்கும், அதில் நல்லா ஜலிச்சிட்டு அதில் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை மொத்தமாகவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொக்கோ பவுடரும் அதுலேயே சேர்த்துக்குங்க. கொக்கோ பவுடரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நல்லா ஆற வச்சிடுங்க. 2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா சூடான பாலில் கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்களே வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்லைன்னா இது வந்து நாங்களே விற்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து உங்கள் நம்பரை பின் பண்ணுங்கள். நாங்கள் வந்து கால் பண்ணி என்ன ரேட்டு என்னன்னு நாங்கள் வந்து சொல்கிறோம் உங்களுக்கு. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து நிறைய பேர் பண்ணாதையே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.